மெயின் இந்த படம் வந்து தெரில, பெரியம்மாளை பற்றி, கர்ணனை பற்றி, மாமனை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படி எனக்கு என்ன பேசுறது, இந்த படத்தை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நான் அவங்க பார்க்க அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம். ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க, எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, என்னோட இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. பெரியம்மாள், கர்ணன், மாமனுக்குலாம் நான் வந்து அதோட ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோட பெரிய மற்ற 3 படங்கள் நான் பார்க்கும்போது என்னோட ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி ஃபீலே வரல. ஏன்னா என்னோட இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு, நீ அவ கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல, இது என்ன புரியல, அப்படி மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு, கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுக வந்துச்சு. எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும், இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும், அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின், இது எல்லாமே நினைச்சு பார்க்கும்போது தெரியல, ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம். இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அப்படியே படம் தான் வாழை. இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் ஏதாவது என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னோட பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட உச்சபட்ச கண்ணீர்னா அது வாழை தான். பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன். என்னோட உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது, எனக்கு எந்த படம் எடுத்தாலும் எனக்கு ஃபீல் வராது. இந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு திராணி கொடுத்த என்னோட இயக்குனருக்கு எவ்வளோ நன்றி சொன்னோன்னு பார்த்தாது. இப்போ என்னோட கதையை, என்னோட அழுகையை, என்னோட உழைப்பை, என்னோட என்ன சொல்கிறது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல. ஒரு டைரக்டருக்கு எல்லா கிராஃப்டும் பிடிபட்டுமா, ஒரு டைரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் இனி உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ள வலிமையாக கொடுத்தது என்னோட இயக்குனர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதாண்டா ஆர்ட்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதாண்டா ஆர்ட், இதை பண்ணுறா, முதல்ல இதை பண்ணுறா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் என்னோட கண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னோட அழுகை எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி அதெல்லாம் சேர்ந்து ஒரு படமாக எடுத்துட்டோம். இந்த படம் எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதெல்லாம் தாண்டி திலீப் மாஸ்டர், விவேக் திலீப் மாஸ்டர் ரெண்டுத்தையும் மேலே கூப்பிடுறேன். அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோட காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னோட ப்ரெசென்ட், என்னோட டெடிகேஷன். இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோட இயக்குனர் தான் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ள தப்பித்தல் ஒன்று இருக்குல்ல, இந்த படத்துக்கு நான் வந்து சேர்ந்த இடம் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அவங்க இந்த ராம்சாக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு. இது அந்த படம் வந்து என்ன, இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க இது ராம் சார் கொடுக்கறதாவே எடுக்கப்பட்ட படம். இதுதான் சார் அவர் என்னை உருவாக்குனதுக்கான காரணமும், நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான். அந்த நிலையில இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்றேன். அப்புறம் என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது, இதுக்கு இவன் நம்ம கதையவே திருப்பி எடுக்கிறான் அப்படின்னு நமக்கு வருத்தம் இருக்குது. எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சுதானே கொண்டு படத்துக்குள்ள கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோட குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அலைக்கழிச்ச என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குது. அப்படி என்னோட மனைவியாக இருக்கட்டும், என்னோட குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோட கலைக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஆர்ட் ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு. இவன் எது சொன்னாலும் அதுக்கு உண்மையை வைக்கிறான், அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருந்தாங்க. அதனால் போயிடுறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காது. ப்ரொடியூசர் ரொம்ப தாமதமாக கூப்பிடுறேன். ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மேலே கூப்பிடுறேன், காஸ்டியூம் டிசைனர் மேலே கூப்பிடுறேன். ஓகேவா, இதுதான் ரொம்ப எமோஷனான விஷயம். நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான்.
நான் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோம் வீடியோவில். டேய் நீ இவனை கூப்பிடவே இல்லைடா, அவனை கூப்பிடவே இல்லையே. அப்போ அவன் கோச்சுக்கோல. நம்பி ஓகே தூங்கிட்டாளா? பிரியாணி சாப்பிடுது. ஓகே ரொம்ப சந்தோஷம். ஐயோ அவன் அது அவங்க குமார்ண்ண ஆர்ட் டைரக்டர் கபிலன் சுரேன் ஓகேங்களா, ஸ்டேஜுக்கு வாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருமே நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது டயட்டோட கதை தான் தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என்கிட்ட வந்து விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ குமார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுவோம், அந்த வராது சொல்லுவாங்க. இந்த படத்தில் இவன் வேற ஏன் கதை மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா திலீப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஹாட் ஸ்டார் வந்து கேட்டாங்க, இது தேட்டருக்கு பண்ண போறீங்களா, ஓடிடி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரஞ்சித் கேட்டேன், தானசாட்டை கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன், என்ன பண்ணலான்னு கேட்டேன். டேய் இது பார்த்துக்கோ, முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன், நம்ம பேரில் தான் அது வரணும், சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணிக்க தெரியாது, நீ வீட்டை வைப்பியோ நாட்டை வைப்பியோ தெரியாது, சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா, நவி ஸ்டூடியோஸ் தான் வரணுமா, அதனால் வந்து நானே இந்த படத்தை வாங்கிக்குவேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். பிரதீப் சாரும் சரி, நகன் சாரும் சரி, கிருஷ்ணன் குட்டியும் சரி, எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. சரி சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்க அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தோம். தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திலீப் மாஸ்டர் வந்தார். வாழை ரெடியாச்சுன்னு கேட்டால் பார்த்தாரு. படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷனலாகவே வந்தார். என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார். தெரில, நம்மளே ரிலீஸ் பண்ணணும், தேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வரேன், நானே பண்ணுறேன் கூட வந்து நம்ம வந்து சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் இருந்து எதுவுமே கேட்காம கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம போய் எடுத்து இப்போ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்தாங்களே, நிறைய பேர் கேட்டாங்க. ரஞ்சிதன் கேட்டார், டேய் எல்லாத்தையும் 820 அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாருமே என்னோட படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. என்னோட படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் படங்கள் ஏதோ உண்மையை தென்பட்டுருக்கு. இந்த பையனுக்காக போய் பேசலாம், இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின் அண்ணன் அப்படி பண்ணார்ல, அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், இவங்களுக்காக பேசலாம். அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணதுக்கு நம்ம படைப்புகளின் வழியாக அவங்களை நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்த என்னோட சக இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், நான் கூட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி அவனுக்கு போவோம், இந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணுவோம் நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் டீம் பார்க்க யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இது தொடங்கிச்சு. எல்லாருக்கும் மெயின் காரணம் எல்லாருமே என்னை ஒருத்தனை பிலீவ் பண்ணாங்க, எனக்காக வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு வந்திருக்கவங்க எனக்காக வந்தாங்க. உங்க எல்லாரும் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும். நிச்சயமாக வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாரா இவன் இதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க, நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு கேள்வி தான் சார் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அப்போ ரெட்ஜை நன்றி சொல்லணும். நான் வந்து ஒரு எமோஷனில் இருந்தேன், கேப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஓடணும் போகணும்னு ஆசையாக இருக்குது. கீழே போய் அடுத்த ரஞ்சித்தன் என்ன பேசுவார், மை குட் ஃப்ரெண்ட் நெல்சன் என்ன பேசுவார், அண்ணன் சூரியன் என்ன பேசுவார் அப்படின்னு பார்க்க ஆசையாக இருக்குது. வெற்றி சார், ரெட் ஜெயின் அவங்க ஏன் இந்த படத்தை வாங்கினாங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, மாமன்னன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே நான் வந்து வாழை படத்துக்கு ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போவே அந்த வாழை படத்துக்கு அவங்களுக்கு நெருக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை அவங்களும் உட்கார வச்சுக்கிட்டு உதயசார திருநெல்வேலி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழையை ஷூட் பண்ணேன். அவர் பார்த்துட்டே இருந்தார். எடுத்து முடிச்சோன்னே சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி கேட்டது, ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் கேட்டது. அதை வந்து கரெக்டாக அன்றைக்கே வந்து நான் பண்ணி கொடுத்தது மாதிரின்னு சொன்னார் சார் சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி வெஜ்ஜனுக்கு. ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது நான் எப்போனாலும் போய் வெஜ்ஜனுக்கு போய் இந்த இது பண்ணுறேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க.
எப்பவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க கட்ஜெயிலுக்கும் மூர்த்தி சார், ராஜா, மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த படம் நீங்க எடுக்கும்போது நான் முன்னாடியே கேட்டதுதான், இமோஷனல் நீங்க எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருந்தீங்க? அடிக்கடி நீங்க மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதை பத்தி சில விஷயங்கள். அது ஒன்றும் இல்லை, திருப்பி அந்த 10 days அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு. அதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு, அவ்வளோதான். பட் அது ஏன் அப்படின்னு படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நன்றி. நிச்சயமா சார். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய நான் கஷ்டப்படுத்திருக்கேன் இந்த மக்களை. நிறைய நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கடத்துறதா சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். என்னையை நம்பி எங்கிட்ட கதைகளை நம்பி நான் என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வாழையோட வெற்றி அப்படிங்கிறது, இந்த வாழை படம் எடுத்து முடிச்ச கடைசி நாளே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. நல்லா தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையை சூஸ் பண்ணும்போது இந்த கதையை வந்து ஒரு 30 வருஷமா நடந்த ஒரு துயரம், அந்த துயரத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அந்த துயரத்துக்குள்ள சில ஆட்களை அடாப்ட் பண்ண போகிறோம். அந்த ஆட்களில் அந்த துயரத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இந்த கதையில் ஒரிஜினலாக சம்மந்தப்பட்ட ஆட்களே இருக்காங்க. அவங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நான் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் நின்று ஞாபகப்படுத்தி, நீங்கள் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதை தான் திரும்பி பண்ணப்போன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு. அது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் திருப்பி மெனக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி, எனக்கு இதுதான் படம், இதுதான் கதை, அதை தான் திருப்பி எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் மாதிரி அதிர்ச்சி இருந்துச்சு. இது எப்படி படமாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பி மிகப்பெரிய உழைக்க போட்டாங்க. ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக, ஒரு ரைட்டராக ஒரு பழைய விஷயத்தை நோக்கி என்னோட கிராஃப்டில் என்னோட மைண்ட் செட்டில் போகிறது வேறு விஷயம். அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கட்டாயப்படுத்தி அதே வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ வச்சு இதெல்லாம் பண்ணாதான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்க வச்சேன். பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா திருப்பி அதே மாதிரி இதெல்லாம் நான் பார்த்து பயந்தமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயத்தெல்லாம் சினிமா எடுக்கிறதுக்காக திருப்பி அதையே பண்ண சொன்னேன். அவங்க எனக்காக என்னை நம்பி மட்டுமே பண்ணாங்க. சொன்னார்ல, இந்த லாரி மேலே டாப்பில் உட்காந்து போகிறதுங்கிறது இன்னைக்கு முடியாத காரியம். நான் போசனோடனே எல்லாரும் ஏறி மேலே உட்காந்துருந்தாங்க. நிறைய ஷாட் எடுத்தோம். லாங் ரோட்டில் போய்கிட்டே எடுத்தோம். ரோட்டில் 50 பேர் மேலே டாப்பில் லோடுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே இனி எனக்காக பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து எதுவுமே தப்பு நடக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த வாழையில இந்த பயமே வந்து எடுப்போம் இல்லை, இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயம் மட்டும் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படத்தை. ஏன்னா அந்த பயம் உச்சக்கட்ட பயமா இருந்துச்சு எனக்கு. ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி எதுவுமே ஆகாமல் இருந்ததுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இயற்கை எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது, இயற்கை எங்களோட வழியை புரிந்து கொண்டது. அதனால தான் ஏன்னா ரொம்ப ரிஸ்கான ஷாட்லாம் எடுத்தேன், ரொம்ப ரிஸ்கான மூமெண்ட்லாம் பண்ண சொன்னேன், ரொம்ப ரிஸ்கான சில விஷயங்கள் ரொம்ப இஷ்டப்படி எடுத்தேன். அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. இந்த டீமோட மேனேஜர்ஸ் வெங்கட் எல்லாமே டீம் மொத்தமாக வாங்க சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து எங்கள் பேர் வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த வாழை ஏன் எல்லாத்தையும் கூப்பிடுறேன் அப்படின்னா, ரொம்ப சின்ன படமா நினைச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது, சார் இது பெரிய படம் சார், இது பெரிய படம் சார்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் வந்து வெங்கட்லாம் வந்து இது பெரிய படம் சார். எல்லாருமே நீங்க என்ன சார் சின்ன படம், நீங்க எடுத்தாலே பெரிய படம் தான் சார்னு சொல்றதுக்குள்ள இவங்க தான். நானே சின்ன படம் தானடா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீங்க எடுத்தாலே பெரிய படம் தான் அப்படின்னு சொல்லி என் கூட சப்போர்ட் பண்ண எல்லா என்னுடைய மொத்த டீமுக்கும் நன்றி. ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே நன்றி. சதீஷ் பிஆர்ஓ டீம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. வாழை நிச்சயமா இவங்க அத்தனை பேரோட உண்மைதான் வாழை. இவங்க எல்லாரும் என் மேல வச்சுக்க பிரியமும், நான் இவங்க மேல வச்சுக்க பிரியமும் தான் வாழை படத்தோட மையம். அதான் சொல்றேன், இந்த மக்களுக்கும் எனக்குமான ஒரு வாழ்க்கை. அதை நான் மட்டும் திருப்பி வெளியே வந்து நான் உங்களுக்கு கற்றுக்கிட்டு திருப்பி அங்கே போய் அதை ஒன்று எடுத்திருக்கேன். நிச்சயமா இந்த படம் வந்து என்ன சொல்றது, என் ஊருக்கும் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையோட வலிக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த 2 பசங்க நடிச்சிட்டாங்கன்னு இருக்குல்ல, எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த பக்கம் இருக்கணும் பிள்ளைங்களுக்காக, இந்த பக்கம் இருக்கணும் பிள்ளைங்களுக்காக. இதுக்கு இடையே தான் இன்ட்ரெஸ்ட் நின்று போச்சு. இப்போ ஒரு தமிழ் சினிமா ஒரு இவ்வளோ இயக்குநர்களும், மகத்தான இயக்குநர்களும், பெரிய இயக்குநர்களும், இந்த பக்கம் நானுக்கே, இன்னொரு பக்கம் அவன் பொன்வேல் இருக்கிறான். நாங்கள் 2 பேரும் பிள்ளைமுகத்தில் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க 2 பேருமே. எங்கள் 2 பேருக்கு நடுவில் மொத்த இண்டஸ்ட்ரி நின்று பேசிட்டு போனது அந்த மைண்ட் செட்டில் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாழையை புரிஞ்சுக்கிட்டதுக்கும், வாழையை நீங்கள் எனக்காக வந்து பேசினதுக்கும், அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல. எனக்கு எல்லாருமே வாழை பார்த்துனா நான் பேச வந்தது, நான் வீடியோ கொடுத்ததுன்னு சொல்லி அவ்வளவுமே எனக்கு உதவி பண்ணாங்க. மொத்த இயக்குநர்களுக்கும், மொத்த திரைக்கலைஞர்களுக்கும், மொத்த மீடியாவுக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி.
மிக நிறைவான ஒரு மேடையாக வாழை இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த அழகான மேடையில இவ்வளவு மக்கள் ஆறுதலோடி ஆதரவோடி இருக்கும் தருணத்துல ஒரு சாங் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால ஒரு அழகான பாடல் தற்பொழுது எல்லாரும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய முதல்ல நம்ம ஒரு போட்டோஸ், அதுக்கப்புறமா ஒரு பாடல்.